அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இன்று காளியாக துர்காவாக அம்மா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இந்த வெள்ளிக்கிழமை அம்மா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கு ஒரு இன்டிடியூவ் ரீடிங்காக நம்ம பண்ணிடலாம். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அம்மா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு யாராக வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகான ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ பக்லாமுகியா வந்திருக்காங்க, அனந்தமய்யா வந்திருக்காங்க. ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். பக்லாமுகின்னு சொல்லும்பொழுது இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்படியே வேனிஷ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ரூபம். அனந்தமயின்னு சொல்லும் பொழுது பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரூபம். இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் யார்கிட்டயே பேசுகிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களாக அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க உங்ககிட்ட தான் இத்தனை நெகட்டிவான விஷயங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை நீங்களே இன்வைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக தோணுச்சுன்னா, உங்களுடைய எனர்ஜி அந்த இடத்துல ட்ரெயின் ஆகுதுன்னா அதை அப்படியே அவங்கள பிளாக் பண்ணுறதுக்கு கூட தயங்காதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்க்கு நீங்களே ஒரு நெகட்டிவிட்டியை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பினஸ் லைஃப் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஜனனியாக வந்திருக்காங்க. ஜனனியாக வந்திருக்காங்க. அதே மாதிரி சித்திதாரணியாக வந்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப அழகான, ரொம்ப பவர்ஃபுல்லான ரூபம். ஒருத்தவங்க சித்திதாரணின்னு சொல்லும்பொழுது நம்ம தவறாக நினச்சி செஞ்சிட்டு இருக்க விஷயங்களை நம்மளுக்கு அறிவு கொடுக்குறாங்க. அவங்க நம்மளுக்கு லெசன்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. நீ செய்யறது தப்பு, இப்போ இருக்க சூழ்நிலை உனக்கு சரியா இல்லை, இப்போ நீ இதை பண்ணாத, நீ இப்போ நான் பண்ணுவேன்னு சொல்லி நீ இறங்கினாலும் கண்டிப்பாக அதில் உனக்கு ஒரு நெகட்டிவான ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புத்தி கொடுக்குறவங்களாம் வந்திருக்காங்க. ஜனனி அப்படின்னு பண்ணும்பொழுது ஸோ ஒரு சாந்தி ரூபினியாக வந்திருக்காங்க. ஸோ அழகான ஒரு குழந்தை விநாயகரோட வந்திருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தையோடு அவங்க வரத்துக்கு காத்துட்ருக்காங்க. யாரெல்லாம் இது பார்க்கும்பொழுது கன்சீவ் ஆகிருக்கீங்களோ, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்களோ, ஒரு குழந்தை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, எல்லோருக்கும் ஒரு நல்ல சைனாக இருக்குது. துர்காவே குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய விநாயகரோட வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேப் பண்ணி இன்வைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு அழகான அப்படியே ஒரு கூஸ் பம்பிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.